யார்கிட்ட தான் ஃபோன் பேசுவாளோ தெரியல. விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருப்பா. ஆமாம் ஆமாம். ஐயோ நீ ஏன் கேட்குற? நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு தான் நேற்று பிளான் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணுறது, போக முடியாமல் போச்சு. சரி அதான் அம்மா என்னை கூட்டி போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். நீ என்ன கலரில் ட்ரெஸ் எடுத்துருக்கேன்னு சொல்லு, நான் அதே கலரில் எடுத்துறேன். பேசாமல் நம்ம குரூப்பில் இருக்க பிள்ளைங்க எல்லாரும் அதே மாதிரி எடுத்துருவோமா? அதான் உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு, அதே மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துடலாம். சும்மா சீனை போட்டு தள்ளுவா ஃப்ரெண்டுக்கிட்ட. சும்மா அமைதியாக இருந்து பேச மாட்டேன், கத்தி கத்தி தான் பேசுவா. அப்போ தான் 7 ஊருக்கு கேட்கும். ஏட்டி உனக்கு என்ன பிரச்சனை? அமைதியாரு, ஃபோன் பேசிட்டுருக்கேன்னு தெரியலையோ? சும்மா காதுகிட்ட இருந்து நோயிக்கிட்டு இருக்க. ஃபோன் தானே நோண்டுறேன், அமைதியாக உட்காந்து ஃபோனை நோண்டு. இங்கே பாரு, அதை நான் உனக்கு சொல்லணும். அமைதியாக உட்காந்து ஃபோன் பேசுவாளா, கத்தி கத்தி பேசிட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்கா? ஒழுங்காக உட்காந்து அமைதியாக பேச, இல்லைன்னா எஞ்சி வெளியே போடி. சும்மா மனசில் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறா ஒரு ரூமில். ஏதாச்சும் ஒன்று ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி நம்ம உயிரை தான் வாங்குவா. ஒன்றும் இல்லடி, இந்த இங்கே என் தங்கச்சி லூஸு, அவள் தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கா, அதை என்னன்னு கேட்டுட்ருக்கேன். லூஸா? ஏட்டி வார்த்தையை ஒழுங்காக பேசு. என்ன அது லூஸு கீசுன்னுக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, அம்மாட்ட சொல்லி கொடுத்துரும் பார்த்துக்க. என்ன திமுறா? உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா உடனே என்ன லூஸுன்னு சொல்லிடுவியோ? இப்படிலாம் பேசியிருந்துன்னு எனக்கு பிடிக்காது பார்த்துக்க. சும்மா என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபோனை தூக்கி கட் பண்ணி போடு, இல்லைன்னா எஞ்சி வெளியே போ. நீ ஃபோன் பேசி என் உயிரை வாங்கிட்டு என்ன லூஸுங்கிற என்ன? சரிடி, நான் கொஞ்ச நேரம் சேர்ந்து ஃபோன் பண்ணுறேன், நீ கட் பண்ணு. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஏன்னா நிம்மதியாகவே இருக்க மாட்டியோ? சும்மா ஒரு ஃபோன் கூட பேச மாட்டேங்கிற. ஏதோ உனக்கு தான் இந்த வீட்டில் உரிமை இருக்க மாதிரி எனக்கு தான் இந்த வீட்டில் உரிமை இருக்குது. நான் எங்கே வேணாலும் உட்காந்து பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன? சும்மா இங்கே உட்காந்து பேசாத அங்கே உட்காந்து பேசாதன்னுக்கிட்டு இருக்க. சும்மா காதுக்கு வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கியே. அந்த பிள்ளை நான் அங்கேருந்து கேட்குது, என்ன தங்கச்சி என்ன ஃபோன் பேசுறதுக்கு திட்டுறாளா அப்படின்னு சொல்லி. அறிவு இருக்காட்டி உனக்கு? அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? அந்த பாட்டு பேசுறதுனால தான் நீ திட்ட நினச்சிட்டு இருக்க போது. அறிவு கட்டவளை, உனக்கு என்ன தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி? உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றும் இல்லை, எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் கெடுத்துட்டு பார்க்குறேன். ஆளு மண்டையும் பாரு. இன்னொரு தடவை நான் ஃபோன் பேசும்போது இப்படி பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஆமாம், அவள் பெரிய இவளுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு இருக்கும். நீயும் உன் ஃப்ரெண்டுகளும் ஏன்ச்சு போய் அங்கிட்டு பேச வேண்டியதானே டீ? எதுக்கு என் காதுக்குள்ள உட்காந்து நீ பேசிகிட்டு இருக்க? அதனால தான் எனக்கு வந்துச்சு. நீ ஏன் இந்த ரூமில் வந்த? நான் தானே இந்த ரூமுக்கு வந்தேன். சரி உட்காந்து நிம்மதியாக ஃபோன் நோண்டுவோன்னு வந்தேன். இப்போ இங்கே வந்து நீ உட்காந்துக்கிட்டு ஃபோன் பேசி உசரம் வாங்கிட்டு இருக்க. கேட்டால் நான் தான் உசரம் வாங்குவேன்னு சொல்லுவேன். நான் பாட்டுக்கு தானே வெளியே இருந்தேன். நீ வெளியே வந்திருந்த சொல்லவும் தான் நான் உள்ளே வந்தேன். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன், நீயும் உள்ளே வந்து உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க ஒரு ஏட்டி? சும்மா என்னட்டையே வந்து ஒம்பளுத்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, நானே அம்மா இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்களே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன். சும்மா என்னோட சந்தோஷத்தை பூரா நீ தான் கெடுக்கிற. அறிவு கட்டவளை, ஒழுங்கு உனக்கு இருக்க முடியாதுன்னு இரு, அம்மா வரட்டும் ஒன்று சொல்லித்தரேன். போய் சொல்லு. என்ன பயமா? நான் என்ன பண்ணேன்? நீ தான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்க. சொன்னால் உனக்கு தான் திட்டு விழுகும், எனக்கு தான் ஒன்று திட்டு விழுகாது. பாப்போம் யாருக்கு திட்டு விழுகுதுன்னு. அம்மா அம்மா, என்ன வார இரு, அம்மா வரட்டும், அப்புறம் தானே இருக்கு உனக்கு மேனாமினிக்கு. மேனாமினிக்கியா? அரைஞ்சு பல்லெல்லாம் உதுத்து விட்டுருவேன் பார்த்துக்க. யார் நீ மேனாமினிக்கு? நீ தாண்டி மேனாமினிக்கு. நானா மேனாமினிக்கு? ஆமாம், நீ தான் மேனாமினிக்கு. ஆளு கண்ணு மூஞ்சியும் பாரு, ரொம்ப தான் மேனாமினிக்கு தானே பண்ணிட்டு இருப்ப. நீ என்ன எப்போ பார்த்தாலும் நல்லா பவுடர் போட, அதை பண்ண இதை பண்ண மேனாமினிக்கு மாதிரி தெரியவ. சரிங்க சோடா புட்டி. சோடா புட்டி சோடா புட்டி சோடா புட்டியா? அக்காக்குன்னு அக்கான்னு ஒரு மரியாதை கொடுக்காம பேசுற? ஆமாம், அக்கா நொக்கான்னு என் கண்ணை பற்றி பேசுறியா? உன் கண்ணை பார்த்துருக்கியா கண்ணாடியில? கருமோ, கண்ணை பாரு, கப்பல் வாணிக்க. இப்படி அடி கண்ணு இருக்கும்? என் கண்ணாச்சு பரவாயில்ல, அழகா உருண்டையா இருக்கு. உன் கண்ணை பாரு, ஆளு மண்டையும். நீலாம் என் கண்ணை பற்றி பேச வந்துட்டேன். போட்டி சோடா புட்டி. சோடா புட்டி நான் மேனாமினிக்கியாமே? மேனாமினிக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் மேனாமினிக்கின்னு. நீ தான் அப்படியே வாயில் ஏதோ லிப்டிக்கை போட்டு அப்படியே தப்பி வச்சுருக்க. நானா மேனாமினிக்கு? இவ்வளோ லிப்டிக் அள்ளி நீ தான் போட்டு தெரியுற வீட்டில் இருக்கும்போது. நானா மேனாமினிக்கு தானே பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நான் ஒன்றும் லிப்ஸ்டிக்லாம் போடல, லிப் பாம் தான் போட்டிருக்கேன். என் உதடு கலரே அதான். நீ ஒரு கிறுக்கி, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்கின் கேர் எதுன்னு தெரியாது, மேக்கப் எதுவும் தெரியாது. அதெல்லாம் தெரியாமல் இருந்துக்கிட்டு நீலாம் வாயே பேசக்கூடாது. ஆமாம், ஸ்கின் கேர் நல்லா பண்ண. அது மூஞ்சியானே தெரியல, இதில் ஸ்கின் கேர் வேறு பண்ணுறாளாம். எம்மா எம்மா, ஐயய்யே, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆமாம், என்ன ஒருத்தி நீ கிளம்புறையா? ட்ரெஸ் எடுக்க போகிற ஐடியா இருக்கா இல்லையா? சரி, நானும் பிள்ளைகளை ஆசையாக கேட்டுச்சே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்தேன். ரெண்டு இப்படியில் உட்காந்துருக்கு, ஒன்றுக்கும் ஒரு ஊரும் இல்லை. ஏன் அப்படி ரெண்டு பேரும் கிளம்பாம உட்காந்துருக்கீங்க? எந்திரிச்சு கிளம்பு போ. எம்மா, இவட்ட சொல்லி வைங்க பார்த்துக்கோங்க. சும்மா ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக திமிர்த்தனமாக பேசுகிறாமா? அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? அதுக்கிட்ட ஃபோன் பேசுறதுனால தான் இவ திட்டுறான்னு நினைக்காதா? அறிவு கட்டவ.
அவ ஃபோன்ல இருக்கும்போதே திட்டுறாமா ஃபோனை வைய அப்படி இப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளை என்னமா நினைக்கும்? அறிவு கெட்டவ மாதிரி பேசிட்டு இருக்கா. கேட்டு சின்ன குரங்கு, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு பிள்ளை ஃபோன்ல இருக்கும்போது தான் திட்டுவாங்களாக்கும். அறிவு கெட்டவளை எதுக்கு இப்படி பண்ணி திரியிற நீ? ஆமாம், நீ என்கிட்ட தான் நல்லா வருவேன். நான் சொல்கிறத நீ முழுசாக கேளு. நான் வெளியே இருந்தேன், வெளியே வந்தா நான் உள்ளே வந்து உட்காந்தே உயிரை வாங்குறான்னு. இப்போ என்னன்னா உள்ளே வந்து உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் பேசுகிறா. நீ அவளை எதுவும் கேட்க மாட்டேன், என்ன தான் திட்டிக்கிட்டே இருப்பேன். சரி, சும்மா சாதாரணமாக பேசினா கூட ஒன்றும் தெரியாது. நான் ஃபோன் ஓண்டிகிட்டு இருக்கேன், அந்த ரீல்ஸில் வர சத்தத்தை விட இவ சத்தம் தான் அதிகமாக இருக்குது. கத்தி கத்தி பேசுகிறான், ஆன்னு கத்திக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இல்லைன்னா இவன் எந்திரிச்சு வெளியினாலும் போய் பேசணும், சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறா. அதனால தான் திட்டுனேன். நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் அந்த போய் திட்டுற மாதிரி திட்டலையே, இவளை தான் திட்டுனேன். எந்திரிச்சு போய் வெளியே பேசுனேன். அதெல்லாம் அந்த பிள்ளை எதுவும் நினச்சிருக்காது. இவ தான் தேவையில்லாமல் ஓவராக பேசிகிட்டு இருக்கா. என்ன எம்மா, என் ஃப்ரெண்டு அவ இவான்னு சொல்லக்கூடாது, சொல்லி வைங்க. இவன் என்ன, இவளுக்கு என்ன உரிமை இருக்குது என் ஃப்ரெண்டு அவ இவான்னு பேசிக்கிட்டு இருக்கா? இப்படிலாம் எனக்கு பேசினா பிடிக்கவே பிடிக்காது. என்னதான் இவ கூட பிறந்த பாவத்துக்கு அக்கானே கூப்பிட மாட்டா, அதுக்காக என் கூட சேர்ந்த பாவத்துக்கு என் ஃப்ரெண்டுகளே அக்கான்னு சொல்ல மாட்டாளா? எவ்வளோ திமிரு பாருங்கம்மா. வயசுல மூத்த பிள்ளைல அக்கான்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, எப்படி வாப்போன்னு பேசுறா பாருங்க. சின்ன குரங்கு, வாய் உனக்கு வர வர கூடிக்கிட்டு தான் போது பார்த்துக்க. என்ன பெரிய பிள்ளைல அக்கான்னு சொல்லாமல் அவ இவானுக்கிட்டு இருக்க? ஆமாம், இவ ஃப்ரெண்டுக பேர் இவளுக. நான் அவள் இவன் தான் சொல்லுவேன். வா போன்னு தான் சொல்ல முடியும், அக்கான்னு தான் சொல்ல முடியும். நான் இவளையே அக்கான்னு சொல்ல மாட்டேன். இதில் இவள் ஃப்ரெண்டுகளை வேற நான் அக்கான்னு சொல்லணுமாக்கும். அம்மா சொல்லி வைங்க. இன்னொருத்தர என் ஃப்ரெண்டு அவ இவான்னா நான் அடிச்சு போடுவேன். சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லணுமே தான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். பெரிய மாடு, ஏஞ்சுப்போ, இந்த இடத்துல இருக்காத. போய் கிளம்பு, குளிச்சுட்டு. தூங்கி முழிச்ச நேரத்துலேருந்து 2 பேர் கையிலையும் ஃபோனு தான். என்னைக்கு அந்த ஃபோனை நொறுக்கி போடுறனோ அன்னைக்கு தான் அந்த வீட்டில் நிம்மதி பிறக்கும். உங்கள் அப்பா நான் வாங்கி தரும்போதே சொன்னேன், வாங்கி தராதேன்னு. கேட்டாரா அவரு? சும்மா வாங்கி தந்துக்கிட்டு ஏன் ஜீவனை தான் வாங்குறாளுங்க 2 பேரும் போட்டு. ஒரு ஃபோன் இருந்துச்சு, சரி 2 பேரும் நோண்டு போய் ஏன்னு வாங்கி கொடுத்தேன். அப்போ என்னன்னா, நான் காலேஜ் போகிறேன், எனக்கு தான் ஃபோன் வேணும், அவளுக்கு எதுக்கு ஃபோன் நீ பிடிங்கிட்டு போயிட்டேன். அவளுக்கு மட்டும் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு எங்கே ஃபோனுன்னு இந்த நாய் கேட்டுச்சுன்னு இதுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. இப்படி ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தே இந்த பாடுபடுத்துறீங்க. ஒரு ஃபோனில் நீங்கள் 2 பேரும் நோண்டுனா அவ்வளோதான், என்ன கொன்னே போட்டுருவே போட்டிருக்கு. இங்கே மரியாதையாக எந்திரிச்சு 2 பேரும் கிளம்புனா கிளம்பி வா, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். இல்லையா 2 பேரும் கிளம்பவும் வேண்டாம், தீபாவளி கொண்டாடவும் வேண்டாம். இப்படியே பாண்டர பக்கிய மாதிரி உட்காந்துருங்க. ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, காசு மிச்சம்தான். சொல்கிறத கேட்குறதா இருந்தால் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு கிளம்புங்க. சும்மா வருஷந்தோறும் சண்டை தான் உங்களோட. ஒரு இடத்துக்கு கிளம்ப முடியுதா நிம்மதியா? எந்திரிச்சு போ பெரிய மாடு, போய் குளிச்சுட்டு கிளம்பு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன தான் சொல்லுவீங்க. போகிறேன், நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். சின்ன குரங்கு, நீ லேசுப்பட்டவா இல்லை, அவகிட்ட எதுக்கு வம்பழுத்துக்கிட்டே இருக்க? அக்கா தானே ஃபோன் பேசினா பேசிட்டு போகிறா, நம்ம வெளியே எந்திரிச்சு போய் உட்காருவோம். உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் வெளியே வந்து உட்கார வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவகிட்ட ஒரு தலைக்கு நிற்கிறியா என்ன? இங்கே பாரு, இப்படியே பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச உன்னை அடுத்த வருஷம் ஹாஸ்டலில் போட்டுருவேன் பார்த்துக்க. சும்மா சொல்லு வார்த்தை ஒன்றும் கேட்குற இல்லை நீனு. எங்கிட்டி நீ ஏறி உட்காந்துருக்க? தலை வச்சு படுக்கிறதுல கொண்டு போய் உட்காந்துருக்க எருமை மாடை. கீழே இறங்கி உட்காரு. போதுமா? உட்காந்துட்டேன். என்ன ஒரு மாதிரி சவுண்டு எகுறுது? ஒழுங்கு மரியாதையை கிளம்பு. காலையில் குளிச்சியா குளிக்கலையா? அதெல்லாம் நான் குளிச்சுட்டேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தானே இருக்கேன். நான் அவ்வளோதான், தலையை மட்டும் சீவிட்டு வந்துடுவேன். போ, அப்போ போய் தலையை சீவு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. கிளம்பி போக வேணாம்மா கடைக்கு. உங்கள் 2 பேர்த்த வச்சுக்கிட்டு தான் என்னால் கிளம்பவும் முடியலை, ஒரு இடத்துக்கு போகவும் முடியலை. நீங்கள் போங்க, நான் கிளம்பிக்கிறேன். என்னன்னே கிளம்பி வந்து தொலைங்க. அப்புறம் இதை காணா அதை காணான்னு 2 பேரில் எவ்வளாச்சும் ஒருத்தி கற்று அப்புறம் தான் இருக்குது. இவளுகளை பெற்றதுக்கு 2 அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் பெற்று போட்டிருக்கலாம். மாவாட்டுறதுக்கும் சட்னி அரைக்கிறதுக்குமாச்சு யூஸ் ஆகிருக்கும். யாருக்கிட்ட